கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறி வருகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் என்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி உலக சரித்திரத்தையே மாற்றி அமைத்தவர் தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது கடவுள் மனுஷனாக பிறக்கிற காரியம். அவர் சொல்கிறார், தேவனை ஒருபோதும் கட்டணும் இல்லை, அவருடைய குமாரன் தான் அவர் என்ன பண்ணுகிறார், தேவன் இப்படி இருக்காங்க வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக உலகத்தில் இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லுங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே, அவர்களை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி சாஸ்திரிகள் சொல்கிறாங்க. அப்போ யூதருக்கு ராஜாவாக அந்த நாட்களில் அங்கே ஏரோது ராஜா இருக்கிறார் அந்த நாட்டில். அப்போ அவர் கலக்கமாக இருக்கிறார், என்னடா நம்ம யாருக்குன்னே ஒரு ராஜாவை இருக்கிறோம், நீங்கள் இருக்கிற ராஜா, உலகத்தில் இருக்கிற ராஜாலாம் 40 வருஷம் 30 வருஷத்தில் போய் உங்கள் காரியங்கள் முடிஞ்சு போகும் உங்களுக்கு. ஆனால் அவருடைய ராஜ்யங்களுக்கு என்ன ஆகல, முடிவே கிடையாது. சர்வலோகத்தையும் ஆளுகிறவர் ஒரே ராஜா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் ராஜாவாக இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார். தேவப்பிள்ளைகளை அவரு நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக உங்களையும் என்னையும், ஒருவேளை அது கிறிஸ்தவங்களுக்காக பிறந்தவர், முஸ்லீமுக்காக பிறந்தவர், இந்துக்காக அப்படிலாம் இல்லை, உலக ரட்சகர், உலகத்தையே ரட்சிக்க வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் கிபின்னு சொல்லி சரித்திரத்தை அவர் என்ன பண்ணுகிறார், அந்த உலக சரித்திரத்தை மாற்றி அமைத்தவர். எப்படி நம்முடைய நாட்டுடைய சட்டங்களை அம்பேத்கர் அவர்கள் அந்த மாற்றி அமைத்தது போல் உலக சரித்திரத்தை மாற்றி அமைத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் என்பது தேவ பிள்ளைகளை இயேசு எனக்குள்ளே எப்படி பிறந்தார், அதே போல் நீங்கள் உலகமெங்கு நற்செய்தி கூறுங்கள் என்று சொன்னவர் ஆண்டவர். நற்செய்தி கொண்டு வந்தவர் இயேசு. வேறு யாரும் உலகத்தில் எந்த ராஜாவும் என்னவல்ல நற்செய்தி கொடுக்கலை. நற்செய்தியை கொண்டு வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வழியை காட்டுறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சமாதானம் இல்லாதவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு பண்ண முடியாத தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது, வரலாறு சொல்லுது. இன்றைக்கி அவர் பிறந்த இடம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பொய் இல்லை, புரட்டு இல்லை. ஆனால் கேட்டு பார்க்கலாம், நீங்களே கேளுங்க, இயேசுவே நீர் உண்மையான தேவன் இருந்தால் எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே பிறங்க அப்படிங்க கேட்டு பார்க்கலாம். நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம். ஏதோ நாங்கள் எங்களுடைய பெருமைக்காக, எங்களுடைய மதத்தை பரப்புறதுக்காக நாங்கள் இயேசுவை சொல்கிறதில்ல. எங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறாரு, எங்களுக்குள்ள அந்த சுகத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், அன்பை அனுபவிச்சிருக்கிறோம், நல் வழியை அவர் எங்களுக்கு காட்டியிருக்கிறாரு. அதனால் மனுஷனாக நாங்கள் இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அதனால உலகத்தில் எங்கும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மதம் கிடையாது தேவ பிள்ளைகளே, இது ஒரு மார்க்கம், நல்வழியை காட்டுறதுக்காக இயேசு பிறந்தார். அதுபோல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் யாரெல்லாம் கிறிஸ்துவை அவங்களும் நல்வழியை காட்டணும். இல்லாதவருக்கு உதவி செய்ய முடியாத, பசி இல்லாத ஆகாரம் கொடுக்கணும், 2 ரொட்டி இருந்தால் ஒன்று கொடுன்னாரு, 2 வஸ்திரம் இருந்தால் ஒன்று கொடுன்னாரு. இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவ அவனுக்குள்ளே பிறகுறான், அவன் எல்லாம் என்ன ஆகுது, பழையதெல்லாம் ஒழிந்து புது மனிதனாக ஆகிடுறான். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே பிறக்கும்போது அவன் ஒரு புது மனிதனாக ஆகிடுறான். தேவப்பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை எனக்கு துக்கத்தோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு, பிரச்சனையோடு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில், உங்கள் உள்ளத்தில் பிறக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள பொழுது ஒரு தெய்வீக சமாதானம், உலகத்தை ஆளுகிற ராஜா உங்களை ஆளுகள்னு நீங்கள் உலகத்தில் சர்வலோகத்தின் படைத்த, வானத்தின் பூமி படைத்த ராஜா அவர் தான். அவர் ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. மற்றபடி இந்த உலகத்தை இந்தியாவை ஆளுகிறது, தமிழ்நாட்டை ஆளுகிறது, என்ன பாகிஸ்தான் ஆளுகிறதெல்லாம் ஒரு ராஜா குட்டி ஒரு எழும்புவாங்க. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட 5 வருஷம் 10 வருஷத்தெல்லாம் முடிஞ்சு போகும். ஆனால் இவர் என்னைக்கு முடியாதவர், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை மீட்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ண பிறந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் இல்லையா, இயேசுவே எனக்குள்ளே சமாதானத்தை தாரும், ஏன்னா சமாதானக்காரர் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் தான். நீங்கள் அந்த மாதிரி காரியத்தில் இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் மனமாற்றத்தை கொண்டு வருகிறார், மன நிம்மதியை கொடுக்கிறார், திடத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, அவங்க சாஸ்திரிகள் கேட்காங்க,
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ளுகிறன்னு ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். வேறு யாரையும் கணம் பண்ணலாம், உலகத்தை ஆளுகிறவர் அதிகாரிகளையும் தலைவர்களையும் கணம் பண்ணலாம், ஆனால் பணிந்து கொள்ளுறது சொல்லி இயேசுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. எனக்கு நானாக இருந்தாலும் சரி, நான் பணிந்து கொள்ளுறதுனா அவர் ஒரு ஆள் தான். சும்மா ஆனால் உலகத்தில் உள்ள காரியங்களை கணம் பண்ணலாம், வாங்க சார், வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கணம் பண்ணலாம். ஆனால் அவர் ஒருவர் தான் ராஜாவாக இருக்கிறார். உலகத்தில் ஒரு ராஜா தான். உலகத்தில் அதை சொல்லுவாங்க, ஏன்னா ஒரே இதில் 2 கத்தி இருக்க முடியாதும்பாங்க. ஒரே ராஜா, தேவ பிள்ளைகளே. அதனால் அவரை பணிந்து கொள்ளுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் உள்ளத்தில் பிறந்தாருன்னா மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இதோ யூதருக்கு ராஜாவாக பிறந்தார், எங்கே அவரை பணிந்து கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய துக்கங்கள் மாறும், போராட்டம் மாறும், பிரச்சனை மாறும், வேதனை மாறும். அவர் ஒரு நல்ல வழியை காட்டுவார். தெய்வ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, இயேசு வந்துட்டார்னா ஒரு மெய்த சமாதானம் உங்களுக்குள்ள கடந்து வரும். அந்த சமாதானத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். எங்களுக்குள்ள அதை கண்டதுனால அதை சொல்கிறோம். எல்லாரும் தெய்வ பிள்ளைகளை பேதுரு இதில் சொல்லுவார், நாங்கள் நேரில் கண்டதை சொல்லுகிறோம் என்று சொல்கிறார். நாங்கள் அதை கண்டிருக்கிறோம், ருசி பார்த்துருக்குறோம். இயேசு ராஜா உலகத்தில் பிறந்திருக்கிறாரு, இயேசு என்னெல்லாம் செய்தாருங்கிறத ருசி பார்த்துருக்குறோம். என்ன, அந்த ஹோட்டல் பிரியாணி நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படிம்பாங்க. தேவ பிள்ளைங்க, நாங்கள் இயேசு அன்பை சாப்பிட்ருக்குறோம். அது என் தேவ பிள்ளைகளே, அவருடைய வல்லமை, அவருடைய எல்லா காரியங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருக்குறோம். அவரே ஜீவனுள்ள தேவனுங்கிறத டேஸ்ட்டு பார்த்துருக்குறோம். அதனால அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். எங்கள் உள்ளத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் பிறந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி சோதரனப்பா. அப்பா, சகல ஜனங்களையும் மீட்க முடியாத பல ஆயிரம் வருஷத்துக்காக உலகத்தில் இரட்சகராக பிறந்த இயேசுவே, அப்பா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ள வந்த சீசர்கள் சொல்லும்போது, ஆண்டவரே அப்பா, நீர் உலகத்துக்கே ராஜாவாக இருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளும் பொழுது, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு, எங்கள் உள்ளத்தில் அப்போ நீர் கடந்து வரும் பொழுது எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறின்னு சொன்னீர். சமாதானத்தை கொடுக்கிறீர், நல்வழியை காட்டுகிறீர். எங்கள் மேலே அன்பு செலுத்துறது போல் நாங்களும் பிறர் மேலே அன்பு செலுத்த அந்த கிருபை கொடுக்கிறீரப்பா. அப்பா, இயேசு யாருங்கிறது அந்த டேஸ்ட்டை நாங்கள் அறையணும் அப்படி சொல்லி எத்தனை பேர் அப்பா அந்த டேஸ்ட்டை அறியணும்னு சொல்லி நினைக்கிறார்களோ, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலுமுடைய வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறோம். வழி அப்பா இல்லாதவர்களுக்கு வழியை காட்டுவீராக, நல்வழியை காட்டுவீராக. வழி தெரியாமல் இருக்கிற நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என் குடும்பத்தை விட்டு அப்பா, என் கணவன் என்னை விட்டு போயிட்டாரு, என் மனைவி என்னை விட்டு போயிட்டாரு, பிள்ளைகள் என்னை விட்டு போயிட்டேன், என்ன செய்யன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள் திக்கட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்முடைய பிள்ளைகளை நீர் அப்பா மீட்டெடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக உலகத்தில் இரட்சகராக பிறந்தவரே, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து மீட்கும்படியாக நீர் உலகத்தில் பிறந்த இயேசுவே, தெய்வகுமாரனே, ராஜாதி ராஜாவே, சோத்திரமை போற்றுக்கிறோம், புகழுகிறோம்ப்பா. என் தேசத்தில் இன்னும் அப்பா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க, மீட்கப்படாமல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் உள்ளத்தில் நீர் பிறக்கணும். அப்படி பிறக்கும் பொழுது அப்போ அவங்க உள்ளத்திலே சமாதானம் உண்டாகும். எங்கள் தேசத்துடைய தலைவர், அதிகாரிகள் எல்லா மத்தியிலும் நீர் கடந்து வரணும். அவர் உள்ளத்திலே நீர் பிறக்கணும். உம்முடைய நாமம் மகிமைப்படணும். நீர் தான் ராஜா, சர்வலோகத்தையும் படைத்த ராஜா. இந்த பூமியில் உள்ள ராஜ்யங்கள்லாம் ஒளிந்து போகும், உம்முடைய ராஜ்யங்கள் ஒளிந்து போவாதப்பா. ஐ லிஃப்ட் நேம் ஆஃப் ஜீசஸ். உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்குறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. தேவ பிள்ளைகளை எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நல்ல கிறிஸ்மஸை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நல்வழியை தெரிந்து கொண்டு கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. இல்லாதவங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன், ஆமீன்.